அதை பற்றி ஏன் நம்ம திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மனசு ஒப்பாதான், ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க, ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க, நமக்கு டேட் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருப்பீங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈகராக. ஸோ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பீங்க வீட்டில் வேலை செய்யாமல். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதர்-இன்-லா வச்சுக்கலாம். இப்போ நம்ம மதர்-இன்-லாவே என்ன சொல்கிறாங்க, ஓவராக தான் பண்ணுனா, சீனா போட்டா வேலைலாம் செய்யவே இல்லை, என்னமோ இங்கே வலிக்குதுன்னா அங்கே வலிக்குதுன்னா கடைசியில் தலைக்கு ஊற்றிக்கிட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதனால் அதை இன்கேஸ் கன்ஃபார்மாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ கஷ்டம்னாலும் நீங்கள் தான் தாங்கி ஆகணும், சந்தோஷம்னாலும் நீங்கள் தான் தாங்கி ஆகணும். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் பேபி. ஸோ எப்படின்னா, சில பேருக்கு உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும்,